Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனலை ஆப்ப மாவு எப்படி அரைக்கலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம அரிசி ஊற வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு 1 கிளாஸ் அளவுக்கு இட்லி அரிசி. நம்ம இட்லி அரிசி எந்த கிளாஸில் அளந்தோமோ அதே கிளாஸுக்கு 1 கப் பச்சரிசி, 1/4 கப் உளுந்து, 1/2 ஸ்பூன் வெந்தயம் அது இதில் சேர்த்துட்டு இது நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அரிசி முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 2லேருந்து 3 மணி நேரம் இது நல்லா ஊறி வரட்டும். 3 மணி நேரம் ஆயிடுச்சு. அரிசி நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இதை அரைக்க போட்டுடலாம். கிரைண்டரில் நம்ம ஊற வச்சு அரைச்சிக்க அரிசியை சேர்த்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அரிசி சேர்த்ததுக்கப்புறமா இது மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் இது நல்லா அரைச்சி வரட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு அரைச்சி வந்திருக்கு. இப்போ இதை சைடில் எல்லாமே எடுத்து விட்டுட்டு இதை திரும்பி நம்ம மூடி போட்டு மூடி வைக்க போகிறோம். பத்து நிமிஷத்துக்கு ஒருக்க இது நம்ம நல்லா மாவை எடுத்து விட்டுக்கணும். இன்னொரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. சைடில் இருக்க மாவு எல்லாமே நல்லா இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் அரைக்கணும். இதில் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது நல்லா அரைச்சி வரட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மாவு சூப்பராக அரைச்சி வந்துருச்சு. நல்லா மையாக அரைச்சி வந்துருச்சு. இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். நம்ம மாவு எல்லாத்தையுமே வேறு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்தாச்சு. நம்ம அரிசி ஊற வச்ச தண்ணியை வச்சு கிரைண்டரை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த தண்ணியும் நம்ம மாவு கூட ஆட் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த தண்ணியுமே நம்ம மாவு கூட ஆட் பண்ணியாச்சு. உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 8 மணி நேரம் இது அப்படியே இருக்கட்டும். மாவு நல்லா புளிச்சு வரட்டும். உப்பு போட்டதுக்கப்புறமா கலக்க வேண்டாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 8 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ மாவை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நேற்று நம்ம உப்பு சேர்த்துட்டு கலக்கவே இல்லை, அப்படியே மூடி வச்சிட்டோம். இப்போ 8 மணி நேரம் கழிச்சு தான் நம்ம கலந்து விடணும். இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆப்பச்சூடா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கு. மாவு நல்லா புளிச்சு வந்தால் தான் ஆப்பம் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அவ்வளோதான், நம்மளோட மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆப்பமும் ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மாவு சுற்றி விட போகிறோம். நல்லா சுற்றி விட்டாச்சு. இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஆப்பம் நல்லா வெந்து வரட்டும். 10 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆப்பம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து வெளியே வைக்கலாம். இதே மாதிரி ஆப்பம் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஆப்பம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மேலே நல்லா கிறிஸ்பாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் சூப்பராக கிடச்சிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இதே மாதிரி ஆப்பம் ரெடி பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாயம்மா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.